भवभयदारुणं श्रीरामचन्द्रकृपालु भजो मनहरण भवभयदारुणं नवकञ्जलोचन कञ्जमुखकर कञ्जपदकञ्जारुणं नवकञ्जलोचन कञ्जमुखकर कञ्जपदकञ्जारुणं कन्दर्प अगणित अमित छवि नवनीलनीरद सुन्दरं कन्दर्प अगणित अमित छवि नवनीलनीरद सुन्दरं पटपीतमानहु तडित रुचि शुचिनोमि जनक सुधापरं पटपीतमानहु तडित रुचि शुचिनोमि जनक सुधापरं श्रीराम 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 इति वदति तुलसीदास शङ्कर शेषमुनिमनरञ्जनम् इति वदति तुलसीदास शङ्कर शेषमुनिमनरञ्जनं मम हृदयकर्जनिवास कुरु कामादिखलदलगर्जनं मम हृदयकर्जनिवास कुरु कामादिखलदलगर्जनं श्रीरामचन्द्रकृपालु भजो मनहरण भवभयदारुणं श्रीराम 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 श्रीराम। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् ராமகதாநாதம் கோனயாதி பராம் கதிம். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் ஆச்சரியமான இந்த பாரதிய வித்யாபவன் மேடையில் எத்தனையோ வித்வான்கள் விதுஷிகள் மகான்கள் வெவ்வேறு தலைப்புக்கள்ல இங்க பிரஸ்துதம் பண்ணியிருக்கா. இந்த தடவை துளசி சரித்திரத்தையும் துளசிதாசர் பணித்த ராம்சரித் மானஸிலிருந்து சில பங்கிகளையும் சேவிக்கிறோன்னு சொன்னா இது அயோத்தியில் வரக்கூடிய ராமனுடைய ஆலயத்துக்கு ஒரு சமர்ப்பணம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த சன்னிவேஷத்தில் எப்படி நமக்கு வள்ளுவனார் பணித்த திருக்குறளும் கம்பர் அமைத்து கொடுத்த ராமாவதாரம் என்கின்ற ராமாயணமும் ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்களான திவ்ய பிரபந்தமும் நாயன்மார்கள் கொடுத்துரைத்த திருமுறையும் எவ்வளவு முக்கியமோ, நீங்க வடக்குக்கு போயிட்டேன்னா ராம்சரித் மானஸை தவிர்த்து இன்னொரு புஸ்தகமே இல்லைன்னு சொல்லிடுவா வரலாம். நம்ம வால்மீகி இப்படி சொல்லியிருக்காரு. ஏன்னா பிரதானம் முக்கிய பிரமாணம் ஆதி காவியம்
வால்மீகியுடைய ராமாயணம் தான், அதுக்கு பிரச்சனமே இல்லை, தேர் இஸ் நோ டவுட். துளசிதாசரே சொல்றார். ஆனாலும் நீங்க வடக்குக்கு போயிட்டேன்னா ராம்சரித்மானஸ் தான். அந்த அளவுக்கு துளசிதாசர் மீதும் அவர் கொடுத்த அவதி என்கின்ற மொழியில் இருக்கக்கூடிய இந்த ராமாயணத்தின் மீதும் அத்துணை ஒரு காதலாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பசுவை ஆதரிக்கக்கூடியவர்கள், பசுவின் மூத்திரத்தை சார்ந்தவர்கள், நமக்கு வாயில என்னெல்லாம் வருமே. அதற்காக ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. சந்தஸ் உண்டு, இப்போ மீட்டர்ஸ் உண்டு இல்லையா. பசு தன் மூத்திரம் எப்படி பிரவகிக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தஸே உண்டு சம்ஸ்கிருதத்துல. அதுக்கு கோமூத்ரிகா பந்தம்னு பேர். தமிழகத்தை சார்ந்த அப்பைய தீட்சிதரும் வேதாந்த தேசிகனும் தன்னுடைய கிரந்தங்கள்ல கோமூத்ரிகா பந்தம்னு ஒரு பந்தம் பண்ணியிருக்கா. கோமூத்ரிகா பந்தம்னா அது எங்கேயோ மத்திய பிரதேசோட மட்டும் நிற்காது, அது காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்கு. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, மேடையில் பேச வேண்டும் என்றால், வியாசபீடம் ஏற வேண்டும் என்றால், ஓரளவுக்கு ஆச்சாரியன் கிட்ட காலக்ஷேபமாய் பேசினால் அபார்த்தங்கள் வராது. தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார்னு மணவாள மாமுனிகள் சாதிச்சார். நமக்கு தோணினதெல்லாம் சொல்லிட்டு இதுதான் விசேஷம்னு சொல்லிட்டா யூ வில் ஷோ யுவர் ஃபுலிஷ்னஸ் அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருக்காரு. சரி, இப்போ விஷயம் என்னன்னா, பவிஷ்ய புராணத்துல ஒரு ஸ்லோகம், வால்மீகி துளசீதாசா கலௌ தேவி பவிஷ்யதி ராமச்சந்திர கதாம் சாத்வீம் பாஷாரூபாம் கரிஷ்யதி ஸ்லோகம். என்ன சாதிச்சிருக்கார் ரிஷி, வால்மீகியே, சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி, அந்த ராமாயணத்தை கொடுத்த வால்மீகியே தேவி பிற்காலத்தில் சாத்வீம் பாஷாரூபாம், பாஷான் இந்த இடத்துல சொன்னா சாமானியர்கள் பேசக்கூடிய மொழி அப்படின்னு அர்த்தம். ஆனா இன்னொரு விசேஷம் சொல்றேன், பாணினி அஷ்டாத்தியாயில சம்ஸ்கிருதத்துக்கே பாஷான்னு ஒரு பேர் தான் கொடுக்கிறார். சம்ஸ்கிருத பாஷான்னு சொல்லல, சம்ஸ்கிருதத்துக்கே பெயர் பாஷாங்கிறார். இன்ட்ரெஸ்டிங்லி நீங்க இந்தோனேஷியா போனேன்னு வச்சுங்கோ, அவ பேசக்கூடிய மொழிக்கே பாஷா அப்படின்னு தான் பேர். அதனால இந்த பாஷா பஹாசா அப்படிங்கிறது இந்த இடத்துல பவிஷ்யத் புராணத்துல வரும்போது சாமானியர்கள் பேசக்கூடிய மொழியில் அதே வால்மீகி துளசீதாசராக பிறந்து ஒரு கிரந்தத்தை கொடுப்பார்னு பவிஷ்யத் புராணத்துல இருக்கு. நாபான்னு சொல்லக்கூடிய ஒரு கவி எடுக்கிறார், ஸ்ரீவான் மந்தமதீன் சுபாக்யரஹிதான் ஞாத்வா கலேர்வோஷத தத் கல்யாணஹ பராயணஹ பரகவிஹி ஸ்ரீமன் மஹர்ஷி ஸ்வயம் வால்மீகி கிருபயா சுஹ்ருத்சு துளசி வாசேதி நாம்னா கலா ஆவிர்பூய சகார ராமச்சரிதம் பாஷா பிரபந்தேனவை. அப்படி நாபான் ஒரு துளசீதாசருடைய வாழ்க்கை நூலை ரொம்ப செம்மைப்படுத்தியவர், ஒரு புஸ்தகமாக வடித்தவர் நாபாங்கிறவர் சொல்றார். சாமானியர்கள் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளும் வகையில் துளசீதாசர் ஒரு கிரந்தத்தை அமைத்தார். சரி, இது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இது வடக்குக்கெல்லாம் நான் போகும்போது வால்மீகியினுடைய ராமாயணத்தை சொல்லின்னு வரும்போது வசந்த் விஹார்னு டெல்லியில் ஒரு ஏரியா, அங்கே 9 நாள் நான் ராமாயணம் சொல்லி முடித்தேன் இங்கிலீஷில். அங்கே நிறைய வடபாரத்தில் பேசக்கூடிய மொழியை சார்ந்த பாரதியர்கள் நிறைய பேர் கலந்துட்டா. ஆனால் அவளுக்கு நிறைய சந்தேகங்கள். துளசீதாசர் இப்படி சொல்லலையே, துளசீதாசர் ராம்சரித்மானஸ்ல அப்படி சொல்லலையே அப்படின்னு பல சந்தேகங்கள் கேட்டா. அப்போ அடியேனுடைய ஒரு பணிவான ஒரு பதில் என்னன்னா, ராமாயணம்னு மூலம்னு பார்த்தா அது வால்மீகி ராமாயணம் தான். ஆனால் அதுலேருந்து சில விஷயங்களை எடுத்து கம்பரோ துளசீதாசரோ ஜெகன்மோகனோ கிருத்திவாசரோ பானுபக்தரோ ஏகநாதரோ குமார வால்மீகியோ துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சனோ இத்தியாதி கவிகள் அந்தந்த மொழியில கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கா. அது சனாதன தர்மத்தில் அலௌட். ஒரு லிமிட்டெட், அதாவது குழந்தை மண்டபத்தை விட்டு வெளில போகக்கூடாது, மண்டபத்தில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதுதான் சாஸ்திரத்தை மீறி வெளில போயிடாத, அதுக்குள்ள உனக்கு என்ன கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கா. அதை துளசீதாசர் நன்னா அந்த லைசன்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். இப்போ அந்த துளசி ராமாயணத்துல துளசீதாசர் வால்மீகிக்கு ஒரு நமஸ்காரம் பண்றார். ஞாபகம் வச்சுங்கோ,
கம்பர் ராமாயணம் படிப்பதற்கு பூர்வம் வாங்கரும் பாதம் நீட்டி வகுத்த வான்மீகி என்பான் தீங்கவி செவிகள்ளார்த்த தேவரும் பருகச் செய்தான் ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என்ன நான் மொழியலுற்றேன்னு ஒரு பாடல் இயற்றார். எனக்கு வால்மீகி ராமாயணத்தை படிச்சுட்டு தான் வந்ததுங்கிறார். போகருடைய 7000 பாடல்கள்ல ராமாயணத்தை வடித்து கொடுத்த வால்மீகி தான் பிற்காலத்தில் தமிழகத்தில் வந்து தபஸ் பண்ணர்னு போகர் எடுக்கிறார். அவர் தபஸ் பண்ண இடம் ஒண்ணுதான் திருநீர்மலை. அவருடைய குலதெய்வம் தான் நீர்வண்ண பெருமாள். அதே வால்மீகி பணித்த சிவன் தான் வால்மீகியூர், வான்மியூர்னு திருவான்மியூர்னு நம்ம கொண்டாடுறோம். வால்மீகி நன்னா தமிழகத்துக்கு வந்திருக்கார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, பரஸ்பர பாவம் இருக்கணும். இதை நம்ம வடக்கு தெற்குன்னு பிரிக்காமல் பரஸ்பர பாவம், வித்தியாசங்கள் நிறைய இருக்கலாம், அந்த வித்தியாசங்கள் இருப்பினும் அதற்கும் மேல பக்தி என்பது கோத்து விடுறதுங்கிறத பார்க்கணும். துளசிதாசர் சாதிக்கிறார், சீதாராம குணகிராம புண்ணியாரண்ய விஹாரிணோ வந்தே விசுத்த விஜானோ கவீஸ்வர கபீஸ்வரோ. நான் நமஸ்காரம் பண்றேன் வால்மீகிக்குன்னர். இந்த துளசிதாசர் எங்கு பிறந்தார்? இதுக்கு அந்த நாபருடைய கிரந்தம் சொல்றது, சப்தமி திதி சுக்லபக்ஷம் ஸ்ராவண மாசத்தில் சோரோம் அப்படின்னு ஒரு இடம். சோரோன்னு சொல்லக்கூடிய இப்போ சில ப்ரனன்சியேஷன் மாறிடும். இப்போ நம்ம ஹிந்தியே நம்ம தெற்கு பாரதத்தில் படித்தோன்னு வச்சுங்கோ, அந்த ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டு பேசுவோம். ஔரத் அப்படிமோ. இப்போ நீங்கள் வடக்குக்கெல்லாம் போனீங்கன்னா ஓரத், கோரி, கௌரி அப்படின்னு சொல்லக்கூடாதும்பா. அந்த மாதிரி அந்த சில வித்தியாசங்கள் வரும். இப்போ எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, சோரம் அது நீங்கள் எழுதும்போது சௌ அப்படிதான் எழுதணும். ஆனால் சோரம், இந்த சோரங்கிறது வராக க்ஷேத்திரம். இந்த வராக க்ஷேத்திரத்துல பிறந்ததா எடுக்கிறா இந்த துளசிதாசரை பத்தி. அந்த துளசிதாசர் சோரோங்கிற க்ஷேத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த துளசிதாசர் தன்னுடைய ராமச்சரிதமானஸ்ல ராமர் எப்படி பிறந்தார்னு ஒரு பங்கி எடுக்கிறார். நவமி திதி மது மாசு புனீதா சுகல் பச் அபிஜித் ஹரிப்ரீதா மத்திய திவச அதி சீத்தனா தாமா. ராமர் பிறக்கும் போது எப்படி இருந்ததுன்னு, வெயில் காலத்துல தான் ராமர் பிறந்தார், சித்திர மாசம். ஆனா மத்திய திவச, அந்த வெயில் காலத்திலும் ராமர் பிறந்த பொழுது சட்டுன்னு வெயிலே தெரியலையாம். மத்திய திவச அதி சீத்தனா தாமா, ரொம்ப குளிராவும் இல்லை, அதுக்காக ரொம்ப சுடுறா மாதிரியும் இல்லை, எல்லாரும் நடந்து வந்தா படகுல வரல. அதனால மத்திய திவச அதி சீத்தனா தாமா பாவன கால லோக பிஸ்ராமா, எல்லோரும் அமைதியாக இருந்த காலத்தில் ராமர் பிறந்தார். இப்ப நான் முதல்ல சொன்னது துளசிதாசர் சப்தமி திதி சுக்லபக்ஷத்துல பிறந்தார். அதே சுக்லபக்ஷம் சித்திர மாசத்துல புனர்வசு நட்சத்திரத்துல ராமர் பிறந்ததா துளசிதாசர் எடுக்கிறார். மேரல் சொல்றார், இப்பேற்பட்ட ராமன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கும் போது அந்த ராணிகள்லாம் எப்படி கொண்டாடினா, டுமக்கு செலத்து ராமச்சந்திரன்னு அந்த ராணிகள்லாம் அந்த ராமரை ஓட விட்டுட்டு எப்படி பின்னாடியே ஓடுவா, அந்த விஷயங்கள்லாம் சாதிச்சுன்னு வர. ராமனுக்கு உரிய காலம் வந்தது, ஒரு 12 வயசு. இதுல there is no doubt at all in this. நீங்க எந்த Quora.com போனாலும் இதுதான் பதில். ராமருக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 12, சீதைக்கு வயசு 6. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்கோ. இப்போ சைல்டு மேரேஜ் பண்ணலாமா? முதல்ல ஒரு கேள்வி வந்துடும், அவர் எப்படி சார் சைல்டு மேரேஜ் பண்ணா, சாரதா ஆக்ட் என்ன ஆக்ட் இல்லையா? நம்ம எப்பவுமே இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் கான்ஸ்டிடியூஷனை வச்சு we will try judging திரேதாயுகம். அந்தந்த காலகட்டத்தில் மாறும், அதை வச்சுன்னு பண்ணக்கூடாது. சீதைக்கு வயசு 6. இப்போ அடுத்த கேள்வி வரும், அந்த 6 வயசுல அண்ணரும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்லாம் நடந்திருக்குமா சார்? நடந்திருக்கிறதா அவர் சொல்றார். சொல்ல வேண்டியது என்னுடைய கர்த்தவியம். இது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றுமாம், அந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸ்லாம் வருமா? ஏன்னா இதெல்லாம் தான் கேள்வி கேட்பா. 6 வயசுல சீதைக்கு கல்யாணம் ஆச்சுன்னு 4 ஸ்லோகங்கள், ஆரண்யா காண்டத்துல 2 ஸ்லோகம், கிஷ்கிந்தையில 1, அயோத்தியா காண்டத்துல 1, ஏன் பாலகாண்டத்திலே ஊனஷோடச வருஷோமேங்கிற ஸ்லோகத்தை வச்சு ராமருக்கு 12 சீதைக்கு 6ங்கிறது தீர்மானம் ஆயிடுது. தீர்மானமானது சும்மா க்ளோஸ் ஆன கேஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு கேஸ் க்ளோஸ் ஆயிடுது. திரும்பி அதையே ஓபன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதனால ராமருக்கு வயசு 12, சீதைக்கு 6. இவா 2 பேருக்கும் திருமணம் நடக்கணும். ஆனா நடப்பதற்கு பூர்வம் வெங்கடாத்வரிங்கிற கவி லக்ஷ்மி சகஸ்ரத்தை சாதிக்கிறார். தசாவதார ஸ்தபகம்னு ஒரு ஸ்தபகம். ராமர் அவருக்கு கல்யாணம் ஆவதற்கு பூர்வம் ஏன் அகல்யோத்தாரணம் டக்கு நடந்துடுத்து. 12 வயசு வரைக்கும் ராமர் 1 இன்ச் அசையில வீட்டை விட்டு ஆத்து விட்டு போனார். சுபாகுவ வதம் மன்னர், மாரீச்சனை ஓட்டி விட்டார், அகல்யோத்தாரண மன்னர், தாட்டகாவ வதம் மன்னர். அடுத்தடுத்த நாள்ல எப்படின்னு யோசிச்சார் வெங்கடாத்வரி கவி. அதுக்கு பதில் சொல்றார், சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஜனகர் கேட்பார் இல்லையா, சீவிய குடு,
ஸ்கில்ஸ் என்ன கற்றுன்னு இருக்கேன், இது இது ஃபுல் கா பண்ணுவியா, இது பண்ணுவியா, ஏதாவது கேட்போம். அதுக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கணும். அதனால தசாவதார ஸ்தபகத்தில் எடுக்கிறார், சீதையை மணந்து கொள்வதற்காக அந்த 2 days கேப்புக்குள்ள தன்னுடைய சீவியை வளர்த்துண்டாரா ராமர். இப்போ மிதிலோபவனத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். அந்த இடத்துல தான் துளசிதாசர் சாதிக்கிறார், பரசது பது பாவனு சோக்கு ந சாவன் பிரகட் பை தப் புஞ்சு சஹி தேகத் ரகுநாயக் ஜன சுखदायक சன்முக் ஹோய் கர் ஜோரி ரஹி. அதாவது ராமர் அந்த நடந்து கொண்டிருக்கும் போது எதேச்சியா ஒரு கல் போல் இருந்த ஒரு வஸ்து பெண்ணா மாறிடுத்து. அவர் பாவம் எதேச்சியா தான் நடந்து போயிட்டு இருக்கார். ஆனா அவர் எதேச்சியா நடந்துட்டு போய் இந்த அகல்யாவுக்கு உத்தாரணம் நடக்கும் போதும் மக்கள் வந்து அகல்யாவை பார்க்கலையா, ராமரையே பார்த்துட்டு இருந்தாளாம். அப்பேற்பட்ட அழகனாம் ராமன். மேல சாதிக்கிறார், இது ராமாயணத்தில் ராமச்சரிதமானஸில் துளசிதாசர் ராமர் எப்படி பிறந்தார் வளர்ந்தாருங்கிறத பத்தி சொல்றார். இந்த துளசிதாசர் சிறு வயதில் பிறக்கும் போது ஒத்த பல்லோட பிறந்தாராம். அவருடைய பயோகிராஃபி எழுதினவர் சொல்றார், இந்த ஒரு பல்லோடு பிறந்ததால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இதை நம்ம ஒத்துக்கணும், சில பிராக்டிசஸ், சில எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொசைட்டியில இருந்திருக்கு. அதையெல்லாம் நாம் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். அதுல ஒரு சீர்திருத்தம், பல்லோட பிறந்து விட்டால் உத்தரப்பிரதேச மாநிலத்துல அந்த குழந்தை கொடிய ராட்சச குணத்தோட இருக்கும்னு ஒரு மரபு இருந்துதான். உடனே இந்த குழந்தையை தாய் தந்தையினர் தியாகம் பண்ணிவிட்டா, இந்த குழந்தையை தனியா விட்டுட்டா. இந்த குழந்தை 1.5-2 வயசு காலத்திலே என்ன பேசணும்னு கேட்கும்போது இது ராம என்கின்ற வார்த்தையை சொல்லித்தான். ஒத்த பல்லோட பிறந்திருக்கு, பேச முடியாத வயசுல பேசுறது, ராமநாமத்தை சொல்றது. அதனால இந்த குழந்தைக்கு ராம் போலா அப்படின்னு பேர் வச்சுட்டா. துளசிதாசருக்கு முதல்ல துளசிதாசர்னே பேர் இல்லை, ராம் போலான்னு பேர் வச்சிருக்கா. இந்த குழந்தையானது கிட்டத்தட்ட அநாதையாக வளர்ந்து கொண்டு வரும் வளவிலே நரஹரிதாஸ் ராமானந்தி சம்பிரதாயம்னு உண்டு. குழப்பிக்காதீங்க, தெற்குல ராமானுஜ சம்பிரதாயம், வடக்குல ராமானந்தி சம்பிரதாயம். 2 பேருக்கும் கிட்டத்தட்ட விசிஷ்டாத்வைத்தம் தான். ஆனா இந்த ராமானந்தி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், இப்போ சும்மா ஒரு வித்தியாசத்துக்கு சொல்றேன். இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்துல நிறைய சன்னியாசிமார்களை பார்க்கலாம், கிட்டத்தட்ட திருமண் காப்பு தரிச்சுட்டு இருப்பா. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா அவள்லாம் ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவா இல்லை, ராமானந்தி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். சில வித்தியாசங்கள் சித்தாந்தத்துல இருக்கு, சில வித்தியாசங்கள் பழக்க வழக்கங்கள்ல இருக்கு. மூலம் அவ விசிஷ்டாத்வைத்தத்தை தான் தொடரா, ஆனா சில வித்தியாசங்கள் இருக்கு. அது நம்ம உபன்யாசம் ஸ்கோப்புக்குள்ள இல்லை. அதனால இந்த ராமானந்தி சம்பிரதாயத்தை சார்ந்த ஒரு ஆச்சாரியன் நரஹரிதாஸ். அந்த நரஹரிதாஸ் கிட்ட வராக கஷேத்திரத்தில் இந்த குழந்தை வளர்ந்து வந்ததாம். மே புனி நிஜ் குரு சன் சுனி கதா சோ சூக்கர் கேத் சமுஜி நஹி தஸ் பாலபன் தப் அதி ரஹே உச்சேத் அப்படின்னு இருந்துதான். ராமாயணத்துல அந்த ராமனையும் இலக்குவனையும் அழைத்து சென்றார் விஸ்வாமித்ரர். அகல்யோத்தாரணம் நடந்தது. இது மிதிலோபவனம்னு ஒரு இடத்துல நடந்தது. மிதிலோபவனம்ங்கிறது மிதிலாவுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இந்த விஷயம் நடந்திருக்கு. இது நடந்த உடனே சதானந்தருக்கு ரொம்ப சந்தோஷம். சதானந்தருங்கிறவர் அகல்யாவுக்கும் கௌதம மகரிஷிக்கும் பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளை பாவம் ரொம்ப அவர் தான் ஜனகருக்கு புரோஹிதர். ஆனால் ரொம்ப அப்செட்டாக இருப்பார். எப்போ அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு போய் பார்த்தாலும் அவள் ஆசிரமம் வந்து ரொம்ப டெசர்டடாக இருக்கும். ஏன்னா கௌதம மகரிஷி பிரம்மகிரிக்கு வந்துட்டார், கோதாவரி நதிக்கரைக்கு ஓம்காரேஸ்வரர் கிட்ட வந்துட்டார். அவர் அங்கே இல்லவே இல்லை. திரையம்பகேஸ்வர் கிட்ட வந்துட்டார். அதனால அவர் அங்கே இல்லவே இல்லை. அதனால அம்மா இந்த மாதிரி சாப வசம் பட்டிருக்கா, அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்கா, ரொம்ப துக்கம் அந்த சதானந்தருக்கு. எப்ப கேள்விப்பட்டாரோ ராமனுடைய பாதுகாதூளி பட்டு அந்த சாப விமோச்சனம் கிடைச்சதுன்னு ஓடி வந்துட்டார். அதனால்தான் வால்மீகி ராமாயணத்தை பாராயணம் பண்றவாள் தெரியும். 15 சர்க்கங்கள் பாலகாண்டத்துல இந்த சதானந்தர் விஸ்வாமித்திரரோட பெருமையை ராமர்கிட்ட சொல்வார். ஏன்னா நன்றி கடன். இந்த விஸ்வாமித்திரர் ராமரை அழைத்து வந்தபடியால் தான் அம்மாவுக்கு சாப விமோச்சனம், அதனால நான் விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தை சொல்றேன்னு சொல்றார். இப்பேற்பட்ட இந்த அகல்யோத்தாரணமாகி தாட்டகா வதமாகி சுபாகுவை ஓட்டி விட்டு சுபாகுவை கொன்னு மாரீச்சனை ஓட்டி விட்டு, மாரீச்சனை எங்க ஓட்டி விட்டார்? எங்கேயோ ஓட்டி விட்டார் சார். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டினா. எங்க ஓட்டி விட்டார்?